ஊழல் மற்றும் கிரிமினல் பின்னணி கொண்டவர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்று பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்களை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்து நீக்க உத்தரவிட வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் 2004 பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளாக நடந்த இவ்வழக்கில் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு புதனன்று தீர்ப்பளித்தது. ஊழல் என்பது நாட்டின் மிகப்பெரிய எதிரி என்று கருத்து கூறிய நீதிபதிகள் அரசியல் அமைப்பின் பொறுப்பாளர் என்ற முறையில் பிரதமர் செயல்பட வேண்டுமெனவும் சட்டத்துக்கு விரோதமானவர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்றும் பிரதமருக்கு அறிவுரை கூறினார். கிரிமினல் வழக்குகளில் குற்றச்சாட்டுக்குள்ளான MP, MLA-க்களை அமைச்சர்களாவதை தடுக்கும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது கிரிமினல் வழக்கை சந்தித்து வரும் நபர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்று பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்களுக்கு அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் அமைச்சர் நியமன விவகாரத்தை பிரதமர் மற்றும் முதல்வர்களின் நல்லறிவுக்கே விட்டுவிடுவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய மாநில அமைச்சரவைகளில் யாரை சேர்ப்பது, யாரை சேர்க்கக்கூடாது என்ற வரையறை எதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், எனவே கிரிமினல் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் அமைச்சர்களாவதை தடுக்கும் வகையில் MP, MLA-க்களை தகுதி நீக்கம் செய்யும் விதியை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க முடியாது என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யவும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை நீக்குவது பார்லிமெண்டின் அரசியலமைப்பு அதிகாரத்துக்கும் மக்களின் விருப்பத்துக்கும் எதிரானது என்றும் MP-யாக தேர்வாகும் ஒருவரை அமைச்சராக நியமிக்கும் அதிகாரம் பிரதமருக்கு இருப்பதாகவும் மத்திய அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்தை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏற்றுக்கொண்டு பொதுநலன் மனுவை தள்ளுபடி செய்தது. பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிதின் கட்காரி, உமா பாரதி உள்ளிட்ட 13 அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.